பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் ஏசாயா 54வது அதிகாரம் 13வது வசனம். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தந்த அருமையான வசனத்திற்காய் நன்றி செலுத்துவோம். பாருங்கள், உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். காரணம், கர்த்தர் போதித்து நம்மை நடத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். ஆகையால் தான் கர்த்தருடைய வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நமக்கு ஆலோசனை தருகிற நல்ல ஒரு கர்த்தாவாய் நம்முடைய தேவன் காணப்படுகிறார். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே பல சூழ்நிலைகளிலே அநேகர் போதிப்பார்கள். சிலர் உலகத்திற்குரியதை குறித்து போதிப்பார்கள், சிலர் எப்படி உயரலாம் என்று போதிப்பார்கள். ஆனால் அந்த வழிகளில் எல்லாம் கர்த்தருடைய சித்தம் இல்லை என்றால் நாம் படுகுழிகளுக்குள்ளாய் விழுகிறோம். இன்றைக்கு பாருங்கள், இந்த உலகத்திலே இன்றைக்கு வாலிபர்களை கையில் எடுப்பதற்காக எத்தனையோ விதமான அடிமைத்தனங்கள். அந்த விதமான அடிமைத்தனங்களில் ஒன்று சோசியல் மீடியா. பாருங்கள், இன்றைக்கு எத்தனையோ பிள்ளைகள் அருமையான எதிர்கால வாழ்வை ஒரு மொபைலுக்காக இன்றைக்கு பேசுவதற்கு நேரமில்லை. தாய் தகப்பனிடத்தில் தங்களுடைய காரியங்களை சொல்வதற்கு நேரமில்லை. இன்றைக்கு அவர்கள் அந்த தாய் தகப்பனுடைய ஒரு நிழல் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மளோடு கூட எப்போதும் நம்மளோடு கூட வருகிற தேவனாய் இருக்கிறார். ஆனால் அவருடைய கண்கள் எப்பொழுதும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது என்று பயம் இல்லாமல் இன்றைக்கு அசுத்தியான காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறதை யாரும் காணவில்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். கர்த்தர் விழிக்கிற ஒரே ஒரு காரியம், நீ மடங்கி நீ திரும்பி வா, நீ திரும்பினால் உன்னை நான் சீர்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். பாருங்கள், இன்னைக்கு வேதனையோடு உங்க பிள்ளைகளை குறிச்சு பாரப்பட்டிருக்கீங்களா? அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி பிள்ளைகளுக்காக செபியுங்கள். அன்புக்குரியவர்களே, ஒருவேளை நம்முடைய வீடுகளிலே சிறு பிள்ளைகளாய் காணப்படலாம். அந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து செபியுங்கள். அனுதினமும் பிள்ளைகளுடைய தலையின் மேல் கரம் வைத்து செபித்துக் கொள்ளுங்கள். கரங்களை உயர்த்தி கேளுங்கள், கர்த்தாவே, இந்த அழிந்து போகிற வாலிப பிள்ளைகளுக்காய் நாங்கள் திறப்பிலே நிற்கிறோம். ஆண்டவரே, இந்த வாலிப பிள்ளைகளுக்காய் இறங்கும். பாருங்கள், மாதுவுக்கும் அடிமையாகி எவ்வளோ ஜனங்கள் கெட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் கொடுத்த பிரகாசமான ஒரு எதிர்கால வாழ்வை அழித்து கொண்டிருக்கிற வாலிபர்களுக்காய் நான் திறப்பிலே நிற்க கடமை, நம்மேல் விழுந்த கடமை. கண்ணீரோடு நிற்போம். இந்த வாலிபர்களை கர்த்தருக்காய் எழுப்புவோம், ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம். God bless you all.